பாருங்கள், இது வந்து ஒரு பார்க்கில் வந்து இது மாதிரி வாக்குவே இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து இந்த நடைபாதையில் நடந்து போயிட்டுருக்காங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நத்தைகள் இருக்கும். இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி நத்தைகள் இருக்கும். தெரியாமல் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. மிதிச்சா அந்த நத்தைகள் இறந்து போயிடும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நத்தைகள் இந்த மாதிரி ஒரு இலையை வச்சு அதை அப்படியே மூடி அதை அப்புறப்படுத்திடுங்க. அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி இந்த ஓரமாக விட்டுடுங்க. இந்த நத்தையை இந்த மாதிரி ஓரமாக விட்டுடுங்க. இந்த மாதிரி நிறைய நத்தைகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நத்தைகளை காப்பாற்றணும். இல்லைன்னா நடைபாதையில் இந்த நத்தைகள் எல்லோரும் மிதித்து இறந்து போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இங்கே நத்தை இருக்கா. இந்த நத்தைகள்லாம் அப்படியே நகர்ந்து வரும். இங்கே பாருங்கள், இங்கே கூட நத்தை இருக்குது. இந்த நத்தையெல்லாம் நகர்ந்து வரும்போது அதை இந்த மாதிரி ஒரு இலையில வச்சு தூக்கி அதை அப்படியே ஓரமாக விட்டுருங்க. அப்போ இது ஓரமாக போயிடும். அவ்வளோதான். நத்தைகளை வந்து நம்ம நடைபாதையிலேருந்து காப்பாற்றிட்டோன்னா, இல்லைன்னா இங்கே மிதிச்சுட்டு மக்களெல்லாம் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இறந்து போயிடும். அது மழை காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு வேளை நடைப்பயணம் பண்ணாலும் நத்தையெல்லாம் பார்த்து நடங்க. நத்தை மேலே மிதிக்காதீங்க. பாவம், அது ஒரு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது ஒரு ஜீவராசி. ஆனால் நம்ம மிதிச்சோன்னா அன்றைக்கே இறந்து போயிடும் அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நத்தையை காப்பாற்றுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.